கர்த்தர் மீட்பும் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் வளமாக வாழும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்காக என் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தி பார்ப்போம். ஆகஸ்ட் 15. இன்றைக்கி அநேகருடைய முதியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நினைப்பு கொண்டாடுகிற நாட்களாக இந்த சிறப்பு நாட்களாக இருக்கும். என்னத்துக்காக என்ன சொன்னால், இந்த ஆகஸ்ட் 15 படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் வயது கடந்து போனாலும் நாங்கள் இந்த வயதில் இப்படி நடந்து கொண்டோம், இப்படிலாம் எங்கள் வாத்தியார் இப்படி பண்ணுவார், எங்கள் ஹெட்மாஸ்டர் இதை பண்ணுவார் என்று சொல்லி நினப்புக்குள்ளே கொண்டாடி பிள்ளைகளிடத்தை சொல்வதும், முதியவர் அப்படித்தானே சொல்லுவாங்க. தன்னுடைய சகோதரியாக இருந்தால் ஒரு குடும்பத்தை சார்ந்து பேச ஆரம்பித்தால் இவ்வளோ கதை போகும். இந்த கல்வி நிலையத்தை கொடுத்து பேசப்படும் போது எனக்கு கூட எங்களுடைய சென்னையில் இருக்கப்படும் போது நான் படித்த ஸ்கூலை கொடுத்து நினைப்போம். எங்கள் வாத்தியார் இப்போ கூட ஞாபகம் இருக்குது. எங்களுடைய வாத்தியாருடைய மனைவி தான் ஹெட்மாஸ்டர், அவங்கள நினைப்பு இருக்கும். ஒரு சின்ன கிளாஸ், அது பெரிய ஸ்கூல்லாம் கிடையாது, 1லேருந்து 5க்கு மேலே ஸ்கூல் கிடையாது. அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும், அப்போல்லாம் வந்து +1 +2 கிடையாது, வெறும் 10th வரைக்கும் தான். அந்த 5ஆம் கிளாஸ் போகிறதுக்கு கூட நான் ஒழுங்காக போனது கிடையாது. 1ஆம் கிளாஸ் போனேன், அடுத்து 2ஆம் கிளாஸ் இருந்து 3ஆம் கிளாஸுக்கு போய்க்கணும், 4ஆம் கிளாஸு போக கூட இல்லை. அதுக்குள்ளேயே நான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். பெரிய படிப்பு இல்லையா, நான் 2ஆம் கிளாஸு தான் என்னுடைய சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பாதி நாள் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஏன்னா நான் வாசல் படியில் ஏறினா பின் வழியாக இறங்கி. ஆனால் ஆகஸ்ட் 15 எங்கே போக மாட்டேன், பின் வழி ஏறி போக மாட்டேன், முன் வழியில் வந்து உட்காருவோம். அதையும் அவங்க அவதிப்படுவாங்க. எங்கள் டீச்சர், எங்கள் வாத்தியார்லாம் அந்த நாட்களில் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கு உட்கார வச்சு அந்த அறிவுரை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கு ஒரு ஆளை போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஒரு ஆள், அன்றைக்கி பேசுறதுக்கு ஒரு ஆளை போடுவாங்க, ஒரு பேச்சாளரை போடுவாங்க. அன்றைக்கி பேசுனது இன்றைக்கி கூட சில ஞாபகம் இருக்கும். அப்போ சில விஷயங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதில் நினைக்கக்கூடிய இன்றைக்கி அது அன்றைக்கி என்னமோ ஒரு அசால்ட்டுத்தனமாக உட்காந்து கேட்டிருந்தாலும் இன்றைக்கும் ஒரு சில விஷயம் பேசப்படும் போது இத்தனை பேர் மரித்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குற வரைக்கும் ஒரு பார்வை. சாக்லேட் அந்த கொடியை ஏற்றி சாக்லேட்டு கொடுத்தாங்கன்னா நான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்கூல் எப்படா விடுவாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு வரதை பற்றி ஒருவேளை அது வெள்ளிக்கிழமை இந்த 15ஆம் தேதி வந்துச்சுன்னா 16 லீவு, 17 லீவு, அப்படி ஒரு கணக்கு கொடுக்கும். ஏன்னா அது 15 வருது இல்லையா, அது வெள்ளிக்கிழமை வந்துடணும். இப்போ சனிக்கிழமை கம்பல்சரி லீவ் ஆகும், இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு. அப்போ இப்படி கணக்கு போட்டு தான் அந்த நாட்களிலே ஸ்கூலுக்கு போனோன்னா இதுதான் எங்களுக்கு. அப்போது ஆண்டவருடைய காரியத்தை கொடுத்து பார்க்கப்படும் போது இந்த நாட்களை ஒரு இனிமையான நாட்களை கொடுத்து எல்லாரும் சந்தோஷப்படுவதை சுதந்திர தினம் என்று சொல்லுவாங்க. இந்த சுதந்திர தினம் என்ற வார்த்தைக்கு, இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும்படி ஏற்படுத்தின மக்கள் எத்தனை பேர்கள், அதில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் பேர் வரைக்கும் எத்தனை நோட்ஸில் பார்க்கலாம். அவங்கள பேர் மேலே போட்டு அதுக்கு கீழே அவங்களோடு சேர்ந்து மரித்து பண்ணதுக்கு பலரை காண முடியும். பலர் பேர்கள் வந்து போட மாட்டாங்க, இத்தனை ஜனங்கள் கூட இருந்தார்கள் என்றது மட்டும் காட்டுவாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் பேரை மட்டும் முன்வைத்து பேசுவாங்க இல்லையா. அப்படி தான் இந்த வருஷத்தில் இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்தமாக கொடுத்தது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இது ஏவல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் தெளிவாக திட்டமாக அழகாக இருக்கும். இதை நான் கண்டித்து சந்திக்கிற குடும்பத்தார் வீட்டில் பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தம் இருக்குது, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய. இதில் 17ஆம் வசனத்தில் கொடுத்து இந்த சுதந்திர தினத்தை கொடுத்து ஒரு டிராபிக் சுதந்திர தினம் என்றே போட்டிருக்காங்க. அப்போது அந்த சுதந்திரத்தில் இருந்த ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படும் போது, அப்போ தேவநாம உச்சரித்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தேவன் அந்த ஜனங்களை பார்த்து மறுபடியும் அந்த சுதந்திரம் கிடைக்க உதவி செய்யும்படியாக தான் ஏற்படுத்துவார். இன்றைக்கி எத்தனை வாலிபர் பார்க்குறோம் இல்லையா, செல்ஃபோன் மூலியமாக நம்ம பார்க்குறோம், சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம், அது இந்த கொடியை ஏற்றி கொள்ளுகிறோம் இல்லையா. இந்திய தேசத்தின் மக்களை எப்படிலாம் விடுவித்து கொடுத்துருக்காங்க, இந்திய தேசத்துக்கு இப்படி ஒரு சுதந்திரம் கிடைத்து கொடுத்து பேசுறதை கேட்போம், பார்ப்போம். நம்ம இந்த தேசத்துக்காக என்ன பண்ணுவோம், தேசம் நமக்காக இத்தனை பேர் பாடுபட்டு மரித்து போயிருக்கிறான், நம்ம தேசத்துக்காக என்ன பண்ணுவோம். தேவன் நமக்காக அநேக காரியத்தை 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வந்து இந்த தேசத்துக்காக என்ன பண்ணாராம் அவர் இந்த உலகத்தில் வந்து. அப்போ சுவிசேஷம் ஒரு கன்னி வயத்தில் பிறந்தாய். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, ஏசாயா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும்போது இயேசுடைய பிறப்பை கொடுத்து நிறைய இருக்குது, நான் நிறைய போல இது வரைக்கும் எடுத்துக்கிறேன்.
ஒரு கன்னி வயத்தில் பிறந்த அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு 33 ஆண்டுகளாக இந்த தேசத்துக்காக இருந்து மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போது ஆண்டவர் கூட என்ன பண்ணாராம், மரித்தார். இந்த உலகத்துக்காக, பாவத்துக்காக, சிந்தையில் இருக்கிற வாலிப சகோதரிகளை மீட்டெடுக்கும்படியாக அவர் என்ன பண்ணாராம், மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து இனி வர நாட்களில் இப்படிப்பட்ட பாவத்தில் விழாத என்று சொல்லும்படி வைக்கும்படியாக தேவன் அருகில் வந்து சுவிசேஷம் அறிவித்தார். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு காலகட்டாயத்தில் நம்ம வரலாறு படிக்கப்படும் போது இந்த சுதந்திர தினத்தை பற்றி பார்க்க போகும்போது எத்தனை பேர் இதுக்காக மாண்டிருக்கிறாங்க, மரித்து இருக்கிறாங்க இல்லையா? அது சுதந்திரத்துக்காக போராடினவங்க எத்தனை பேர் நம்ம இன்றைக்கி டிவி மூலியமாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி சரியாக அதிகாலையில் இப்போ 2 மணி ஆகுது. இந்த தேதி 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடுத்து இந்த நாட்களை கொடுத்து பேசும்போது இன்றைக்கி டிவியை ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னாலுமே இந்த சுதந்திர தினத்தை கொடுத்து பாடல் மூலியமாகவும் படம் மூலியமாகவோ ஏதோ ஒரு செய்தி மூலியமாக பார்க்கும்போது இதுக்காக மாண்டு போனவர்களை கொடுத்து ஒரு செய்தியாக பகிர்ந்து கொள்ளவர் ஏராளமாக பேசுவாங்க. நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கியாவது பெரிய அளவுக்கு டிவி ஒரு காலத்தில் பார்த்தோன்னா அந்த ஒரு டிவியை பார்த்தோன்னா அந்த பாதி டிவியை நாங்கள் அதை பார்ப்போம். அதை பார்க்கும்போது அந்த அன்றைக்கி பேசுனது இன்றைக்கும் ஒரு சிந்தில் இருக்குது. 2ஆம் கிளாஸ் தான் படித்தேன் நான், பெரிய படிப்புலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது சாக்லேட் வாங்குறதுக்காக கடந்து உட்காரும் போது பேசப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் நினப்பில் இருக்குதான்னு சொன்னால், அப்போ இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை கொடுத்து இந்த ஜனங்களுக்காக எத்தனை பேர் மரித்திருக்கிறான், எத்தனை பேர் வந்து போராடி கொண்டிருந்தான், அதனால் நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய இந்த சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுவோம் இல்லையா? அதனால தான் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜபத்தில் நீங்கள் பார்க்கும்போது முதலமைச்சர் முதல் கொண்டு எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் அதிகாரியாக வந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் கவர்மெண்ட் அதிகாரி யாராக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நாளும் எங்களுடைய ஜபத்தில் அவங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிற காரணங்கள் போது இந்த ஜனத்துக்காக தன்னை இரவும் பகலுமா வெயிட்டிங்லேயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த செய்திக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தலைமை தாங்கி நடத்துகிறவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்லி ஒரு பக்கம் பார்த்தோன்னா இந்த போலீஸ் அதிகாரிங்க எந்த சூழ்நிலை எந்த ஃபோன் வரும் தெரியாது, அந்த சூழ்நிலேருந்து அவங்க ஓடுற ஓட்டங்கள். அப்போ அநேகருக்கு ஓடி போய் மக்கள் மத்தியில் போய் அவங்களுக்கு தெரிய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருப்பாங்க. எத்தனை பிரச்சனை அவங்களுக்கு எதிர்ப்பாக வந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் அதிகாரிலாம் ரொம்ப ஸ்வீட்டாக போய் எல்லாத்தையும் முன்னிருந்து செய்வாங்க. ஏதாவது கடைசியாக அவங்களை கொடுத்து ஒரு குறை கூட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வேலையில் அவங்க செய்து கொண்டே தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தா நாங்கள் என்ன பண்ணுவோம், இது போல் தமிழ்நாடு அரசில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டில் இந்த மக்கள் மத்தியில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கு நாங்கள் ஏன் ஜெபித்து கொண்டிருக்கோன்னா அவங்களுக்கு எந்த பலவீனங்களும் வரக்கூடாது, எந்த போராட்டம் வரக்கூடாது, அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் சேமமாக இருக்கும், சிறப்பாக இருக்கணும், மக்கள் மத்தியில் அவங்க சேமம் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி ஜெபிப்போம். அப்படி தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையே என்னை மீட்கும்படியாக என்ன பண்ணாராம், 33 ஆண்டு ஒரு கன்னி வயிற்றில் பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனப்படி பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கி இயேசு நாமத்தில் குணப்படுத்தி நம்ம என்ன பண்ணாராம், அநேகரை விடுதலை பண்ணும்படியாக சுற்றி தெரிந்தார். இன்றைக்கி எத்தனையோ சுவிசேஷங்களை பார்ப்போம். நம்ம பல தேசத்தின் மத்தியில் பார்த்தோன்னா மலைப்பகுதியோ காட்டுப்பகுதியிலோ சுவிசேஷம் அறிவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்கலாம், இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் போட்டுக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணி நிற்கிறாங்க. ஆனால் அங்கே முறையான சுவிசேஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சென்னை பட்டணத்தில் குறிப்பிட்ட ஏரியாவில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு சுவிசேஷம் என்ன பண்ணாங்க, ஒரு வாலிபர் 5 பேர் சேர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாங்க. எங்கள் போதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அன்றைக்கே என்ன பண்ணினேன், எனக்கு இந்த சென்னையில் வேணால் நம்ம கிராமங்கள் கடந்து போய் அதாவது கிராமத்தில் இருக்கிற அநேக ஏழை ஏழைகளை சந்திக்கும்படியாக ஒரு ஏற்பட்ட சிந்தனைகள், மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை போய் சந்திப்பதும், இப்படிப்பட்டவர்களை சந்தித்து தேசத்தை மத்தியில் வாழ்ந்து கொண்ட மக்கள் சிறப்பாக வாழணும் என்று அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் என்று தான் கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். சேமிப்பதோ சேர்த்து வைப்பதோ கிடையாது. எத்தனையோ பிரச்சனை என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அப்போ அத்தனை பிரச்சனை எப்படியாவது தேசத்தின் மக்களுக்கு ஏதாவது சுவிசேஷம் போய் சேரணுன்றதுக்காக தான் இன்றைக்கி அதிகாலை 2 மணி அளவில் உங்களுக்கு செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பார்க்குற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். யோவேல் 2:27 வசனப்படி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் வேணுமா, பார்க்குற வாலிபர்களாக இருக்கும், வாலிபர் சகோதரியாக இருக்கலாம், மாற்றம் அடைங்க. உங்கள் எண்ணங்கள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும். தேசத்துக்காக இந்த சுதந்திரத்தை கொண்டாடுற என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த சுதந்திரத்துக்காக மகிழ்ந்து கழிக்கூற உங்களுக்கு ஒரு கூட்டம் எழும்பி அவங்க அது போராடி இதை வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏக்கங்கள்லாம் எதுக்காக வாங்கி கொடுத்தா அந்த எண்ணத்தை மட்டுமல்ல, இயேசுக்கு இரட்சகர் உன்னையை என்னை மீட்கும்படி இந்த உலகத்துக்கு பிறந்து 33 ஆண்டுகள் வளர்ந்து மரித்து 3 நாள் ஒழித்தேந்து உன் பாவத்தை என் பாவத்தை மன்னிக்கும்படியாக ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால், இன்னைக்கு நீ மனம் மாறினால், மனம் திரும்பினால்,
சிந்தனைகள் செயல்களை தேவனுக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கையை என்ன பண்ணறான்? சேமமாக உயர்த்து மகிழ்ந்து களி கூறுவேன். எத்தனை பேர் பற்றி நான் சொல்கிறேன் இல்லையா? பேர் சொல்ல முடியாது என்னால். நான் படித்து 2ஆம் கிளாஸ் தான். அப்போ கொடுத்த சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு உட்காந்து பேசப்பட்ட அந்த சாக்லேட்டுக்காக வெயிட்டிங் பண்ணுவேன். எப்போ கொடியேற்றுவாங்கன்னு வெயிட்டிங்கில் உட்காந்துருப்பேன். சாக்லேட் இல்லையா? அந்த சாக்லேட் கொடுக்கறதுக்காக வெயிட்டிங்கில் இருப்பேன். அந்த கொடியேற்றி அவர் பேசி முடிகிற வரைக்கும் அந்த ஹெட்மாஸ்டரையே பார்த்து நிற்பேன். எழுந்து நின்று நான் அப்போல ஸ்பீடாக எழுந்து நிற்பேன். அந்த சாக்லேட்டை வாங்குவேன், அதோடு போயிடுவேன். ஆனாலும் அன்னைக்கு வாங்கி லேசாக சாப்பிட்டு போன சாக்லேட்டு இன்னைக்கு மனதில் ஊறுகிறான்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தின் மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொன்னால், என் ஆண்டவர் உங்களுக்கு சொத்தும் சுகத்தையும் கேட்கவில்லை, மனம் திரும்புதல் மட்டும் கேட்கிறார். இந்த உலகத்துக்காக உன்னையே என்ன தேவன் இந்த அர்ப்பணித்தார் என்று சொன்னால், இந்த உலகத்துக்காக எத்தனை பாவங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுவிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால், இந்த தேசத்துக்காக நீ என்ன பண்ண போற? நீ பகிர்ந்து கொள்ளு. மற்றவங்களுக்கு செய்கிற நன்மையை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் மாறட்டும், இயக்கங்கள் வரட்டும். அப்போது உன்னை என்ன பண்ண மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெறுவ. கல்வியில் சிறந்தவராக மாறுவ, குடும்ப வாழ்க்கையில் சிறந்தவராக மாறுவ, வேலை ஸ்தானத்தில் சிறந்தவராக மாறுவ. எல்லாவற்றையும் உயர்ந்து அடுத்து கடந்து உதவி செய்வார் ஆண்டவராக இயேசுக்கு. நம்பிக்கையோடு இரு. ஏன்னா நம்பிக்கையுள்ள அரணத்து திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகள் இன்றைக்கே கிடைக்கும். இன்னைக்கு என்ன நாள் இல்லைங்க? இந்த 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15, இந்த சுதந்திர நாட்கள் நான் எல்லாத்தையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லிப்பாரு. தேசத்துக்கு சுதந்திரம் கொடுத்ததை போல் உன் வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக நீ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கே தேவன் தீர்மானித்து உன்னை உயர்த்துவார். இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.